ராமநாதபுரத்தில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் முடங்கியுள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சோனைமுத்தன், தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என, குறிப்பாக பொதுமக்கள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள், கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரத்துல தொடர்ந்து உங்க வாழ்க்கை உங்க கையில டெரகோட்டா பிசினஸ் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பல மணி நேரமாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் முழங்கால் அளவு மற்றும் இடுப்பளவான தண்ணீரானது தேங்கி இருக்கிறதுனால பொதுமக்கள் அன்றாட பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் மற்றும் பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கையானது மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் ராமநாதபுரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. அதன் அடிப்படையில் நேற்று இரவு முதலே ராமநாதபுரத்தின் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை பெய்து வந்தது. ஆனால் ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான அரண்மனை, சூரங்கோட்டை, பழங்குளம், பேராவூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதலே பலத்த மழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால பாத்தீங்கன்னா தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. அதன்படி ராமநாதபுரம் அருகே இருக்கக்கூடிய, அதாவது அரண்மனை பகுதியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் தெரு, பாத்திமா நகர், அரண்மனை, இளங்கோவடிகள் தெரு உள்ளிட்ட தெருப்பகுதிகளில் இந்த மழை நீரானது குளம் போல இடுப்பளவு தேங்கி நிற்பதால பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு அவல நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு, அதாவது அன்றாட பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் செல்லாமல் வீடுகளுக்குள்ளே முடங்கியிருக்காங்க. இந்த தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு போர்க்கால அடிப்படையில இந்த மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மேலும் அந்த பகுதியில் மழைநீரோடு சேர்ந்து பாதாள சாக்கடை நீரும் வெளியேறுவதால பூச்சிகள் உள்ள விஷ ஜந்துகள் வெளியேறி வருவதாக, குழந்தைகளும் அச்சத்தில் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் பல இடங்கள்ல இந்த மழை நீரான தேங்கி இருக்கிறது. தொடர்ந்து இந்த மழையும் விட்டபாடில்லை, தொடர்ந்து பெய்து வருகிறதால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன்.